ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 18 வியாழக்கிழமை. அசையாத மனம் ஆத்மா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மனம் வேறு ஆத்மா வேறு அல்ல. உண்மை உணர்ந்தால் மனமும் ஆத்மாவும் ஒன்றே என்பது விளங்கும். ஆத்மாவின் வெளித்தோற்றம் மனம், மனதின் உள்தோற்றம் ஆத்மா. எனவே ஆத்மாவும் மனமும் ஒன்றே. உறங்கும் மனம் விழிப்புற்றால் ஆத்மா என்று அழைக்கப்படும். ஒரு காவலாளி இரவு முழுவதும் காவல்காரனாக அலுவலகத்தின் முன் நின்று பணியாற்றுகின்றான். காலையில் வீட்டுக்கு திரும்பியவுடன் அந்த குடும்பத்தாருக்கு தலைவனாக செயல்படுகிறான். இரவு காவல்காரன், பகல் குடும்பத் தலைவன், இருவரும் ஒருவரே. இரவில் மனம் அசைவற்று லயித்து ஆன்மாவில் கிடக்கிறது. ஆனால் மனதின் நினைப்புகள் அங்கே அழிவதில்லை. இருப்பினும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒருவர் ஆன்ம சுகத்தையே அனுபவிக்கிறார். மனம் தன்னுடைய ஞாபகங்களை எல்லாம் நீக்கி பரிசுத்த பளிங்கு போல் ஆகும்போது அது சாட்சாத் ஆத்மஸ்வரூபமாகவே மாறிவிடுகிறது. மன அழுக்குகள் நீங்கவில்லை என்றாலும் லயத்திலும் அது ஆத்ம சுகத்தையே கொடுக்கிறது. ஒரு சாதகன் சாதனையில் செய்வதெல்லாம் மன அழுக்குகளை நீக்கி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதே ஆகும். ஆன்மா என்று தனியாக இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. விவாதம் என்பது மாயை. ஆனால் மனம் லயித்த நிலையில் நாம் ஒரு புதிய அனுபவத்தை, உலகத்தில் பெறாத அனுபவத்தை உறக்கத்தில் பெறுகிறோம். பாமர மக்களும் ஓய்வில் ஆத்ம சுகத்தை அனுபவிக்க இறைவன் அளித்த கொடை இது. இந்த அனுபவம் உண்மையை உணராத வரை அறியாமை எனப்படும். மேலும் ஆத்ம சுகம் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு கடல் நீரின் ஒரு துளி எவ்வாறு கடல் தன்மையை பிரதிபலிக்கிறதோ அதுபோலத்தான் இதுவும். மெய்ஞானிகள் முழுமையாக மன அழுக்குகள் நீக்கப்பெற்று ஆத்ம சுகத்தை அனுபவிப்பதாக சொல்லப்படுகிறது. மன அழுக்கு என்பது மனதின் எண்ணங்களே. எண்ணங்கள் மேகங்கள் போல் மறைத்து மனதின் உண்மைத்தன்மையை, ஆத்ம நிலையை உணரவிடாமல் தடுக்கின்றன. சாதகன் குருவின் வழிகாட்டுதல் படி சிரவணம், மனனம், நிதித்தியாசம் பயின்று மனதின் அழுக்குகள் எல்லாம் நீங்க பெற்று தூய ஆத்ம நிலை அடைகிறான். உறக்கத்தில் ஆத்மாவோடு லயித்திருந்த மனம் விழித்தவுடன் நான் இந்த உடல் என்று எண்ணங்களை பற்றி கொண்டு உலகத்தில் வினையாற்ற கிளம்பி விடுகிறது. இருப்பினும் மனம், உடல், பொறிகள், ஐம்புலன்கள், அகங்காரம், சித்தம் எல்லாம் ஜட பொருள்கள். அவைகள் சுய சக்தியற்றவை, தாமே இயங்க முடியாதவைகள். பிறகு எப்படி உலகில் அவைகள் இயங்குகின்றன என்று கேட்டால், ஒவ்வொரு உயிரிலும் ஆத்மாவாக பிரகாசிக்கும் இறைவனே பிரபஞ்சத்தின் ஆத்மாவாகவும் விளங்குகின்றான். நம் முன்னோர்கள் இதை பரமாத்மா என்றும் இறைவன் என்றும் அழைக்கிறார்கள். எனவே மனம், தனிப்பட்ட ஆத்மா, உலகம் இவை மூன்றுக்கும் பொதுவான ஒரு இயக்க சக்தி அவைகளை இயக்கி மூன்றுக்கும் உயிர்ப்பு அளிக்கிறது. நாம் தனியாக நம்மை தனி உடலாக உலகத்தில் இருந்து பிரித்து பார்ப்பதே அறியாமை என்று சொல்லப்படுகிறது. இதையே தேகாத்ம புத்தி என்று பகவான் ரமண மகர்ஷி கூறுகிறார். தேகாத்ம புத்தியே அவனை ஆத்மஸ்வரூபமான மனம் வேறு, ஆத்மா வேறு, இறைவன் வேறு என்று பாகுபடுத்தி அவனை சம்சார மயக்கத்தில் ஆழ்த்துகிறது. சாதகன் குரு அருளிய சாதனையான ஆத்ம விசாரத்தின் மூலமாகவோ அல்லது இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைவதன் மூலமோ தேகாத்ம புத்தி அழிந்தால் அவன் மனம், ஆத்மா, இறைவன் மூன்றும் ஒன்றே. இறைவனின் இருப்பே மனமாகவும் ஆத்மாவாகவும் உலகமாகவும் பிரதிபலிக்கிறது என்பதை பிரதட்சணமாக உணர்வான். விழிப்பில் தன் ஆத்ம இருப்பை விட்டு வெளிக்கிளம்பிய மனம் உலகில் ஆசை வயப்பட்டு அல்லாடுகிறது. இதிலிருந்து பெரிய ரிஷிமுனிகள் கூட தப்புவதில்லை என்பதை நம் புராணக் கதைகள் நமக்கு சொல்கின்றன. ஆசையே அலைபோலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே என்பது ஒரு பழைய சினிமா தத்துவ பாடல். ஒரு சாதகன் தியானத்தின் மூலம் தன் சொந்த இருப்பு எப்போதும் அந்த நிலையிலும் ஆத்மாவே, எந்த நிலையிலும் ஆத்மாவே என்பதை உணர்ந்தால் அவன் செயலாற்றும் போது பற்றற்ற நிலையில் செயல்பட்டால் அதன் விளைவுகள் பற்றி கவலைப்பட மாட்டான். அதனால் பாதிக்கப்படவும் மாட்டான். அசைவற்ற மனம் ஆத்மஸ்வரூபம். ஏன் இந்த உறக்கம் என பிறருக்கு இது உனக்கழகோ அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.